தினமலர் நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, அங்கம்மாள். பெருமாள் முருகன் அவர்களுடைய எழுத்துல ஒரு நாவல் ரெடி ஆகுது. அந்த நாவல வந்து படமாக்குறாரு விபின். விபின் கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு நாவல படமாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்போ ஒரு நாவல படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் படிக்கும்போது என்னுடைய புரிதல் வேறையா இருக்கும். வேற யாராவது படிக்கும்போது அவங்களுடைய புரிதல் வேறையா இருக்கும். இப்படி ஒருத்தருக்கும் அந்த நாவலுடைய புரிதலும், ஸ்க்ரீன் பிளேவும், அதுல இருக்க கதாபாத்திரங்களும் என்னதான் ஒரு ரைட்டரா அவர் எழுதியிருந்தாலும், அவங்களுடைய கற்பனைகள் மூலியமா அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாவல எடுத்து ஒரு படமா பண்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம். அத அந்த ரைட்டர் என்ன விஷன்ல யோசிச்சிருக்காரோ, அதே விஷன படத்துல கொண்டு வரதுன்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அப்படி ஒரு சேலஞ்ச விபின் பண்ணியிருக்காருன்றது தான் எனக்கு இந்த படம் மூலியமா தெரிய வந்திருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சொல்ல வந்த மெசேஜ் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்கள்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு. இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆகப்போது. இந்த அங்கம்மாள் அப்படின்ற கேரக்டர் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே ப்ளவுஸ் போடாம அவங்க சாரிய கட்டிட்டு இருக்க ஒரு ஆளா இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 2வது பையன் வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ண லவ் பண்றாரு. அந்த பொண்ணும், அவங்க அப்பா, அம்மாவும் இவங்க வீட்டுக்கு வந்து, இவங்க வீடு எப்படி இருக்கு? இவங்க கொஞ்சம் நல்ல குடும்பமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போறதுக்காக வராங்க. அதுக்காக அந்த பையன் வந்து அவங்க அம்மாவ கன்வின்ஸ் பண்றாரு. எப்படியாவது ஜாக்கெட் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்காக அவன் என்ன பண்றாங்க, அவங்க வர்றதுக்கு ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே அவங்க அந்த ஜாக்கெட்ட போட்டு பழக்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் பழகிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, இந்த அங்கம்மாள் கேரக்டர பார்த்து யார் யாரெல்லாம் பயந்தாங்களோ, யார் யாரெல்லாம் பேசறதுக்கே மிரளுவாங்களோ, இவங்க அந்த ஜாக்கெட் போட்டதுக்கு அப்புறமா, இவங்க எல்லாருக்குமே அங்கம்மாள் ரொம்ப நார்மலான ஒரு கேரக்டரா மாறிடுறாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப வேறையா இருக்கு. ரெகுலரா அங்கம்மாள் வந்து ஒரு மாஸான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு பார்வையில தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப ஜாக்கெட் போட ஆரம்பிச்சாங்களோ, அவங்க ரெகுலரான ஒரு பொண்ணா மாறிடுறாங்க. அவங்கள வந்து ஒரு அட்டென்ஷனோ, ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ரெஸ்பெக்ட்டும், மரியாதையும் அங்கம்மாள் மேல இப்ப கிடையாது. அதுக்கு ரீசன் ஒண்ணே ஒண்ணு தான் அவங்க ஜாக்கெட் போட்டுட்டாங்கன்றது. இது அங்கம்மாள் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஜாக்கெட் போட்டதுக்கு அப்புறமாவே அங்கம்மாளுக்குள்ளேயே அவங்களுடைய பழைய அங்கம்மாள பெரிய அளவுல மிஸ் பண்றாங்க. அத அவங்க கூடவே இருக்க ஒரு கூடிய விரைவில அவங்களும் இறந்து போறாங்க அப்படின்னு ஒரு நிலையில இருக்கு. ஒரு பாட்டியம்மா சொல்லி புரிய வைக்கிறாங்க. உன்ன நீ தொலைச்சிடாதன்னு சொல்லிட்டு. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய சிச்சுவேஷன்ஸ கடந்து வந்திருப்போம். அப்படி ஏதோ ஒரு இடத்துல நாமள நாமளே தொலைச்சிட்டு வேற ஏதோ ஒரு பாதையில போயிருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல பல வருஷங்கள் கழிச்சு யோசிக்கும்போது தான் தெரியும் இது நம்ம கிடையாதுன்னு. அப்படி தொலைஞ்சு போன அங்கம்மாளு, தொலைஞ்சு போன அங்கம்மாள் எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அப்படின்னு தேடி கண்டுபுடிச்சு பழைய அங்கம்மாளா திருப்பி மாறுற ஒரு கதை தான் இந்த அங்கம்மாளுடைய கதையா நான் பார்க்குறேன். அதுதான் இந்த ரைட்டர் சொல்லியிருக்காருன்றத நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம விபினும் ரொம்ப அழகா கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்திருக்காரு. பிரில்லியன்ட்டா இருந்ததுங்க. இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஓவராலா சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும். இந்த உச்சி மலை காத்துன்னு ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. நெறைய இடங்கள்ல வருது. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. வெறும் இது ஒரு நாவலா மட்டும் இல்லாம, இந்த நாவலுக்குள்ள ஒரு ஒரு ஜியோகிராபிக்கலா அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குன்றத சொல்றாங்க. ஒரு 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 கிளைமேட்டும் அங்க எப்படி வரும்ன்றத சொல்றாங்க. அந்த கிளைமேட்ல எப்பயாவது ஒரு வாட்டி ஸ்பெஷலா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அத வாழையடி வாழையா ஒரு ஜெனரேஷனா அவங்க சொல்லி எப்படி கடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றத சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள இந்த படம் பேசியிருக்கு. அண்ட் 2 குழந்தைங்க இருக்கும்போது எப்பயும் யாரோ ஒரு குழந்தைக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம். நம்மள விட அவங்கள நல்லா ட்ரீட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு. ஒரு அப்பா, அம்மாவ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு 2 பேருமே ஈக்குவல் தான் அப்படின்றத இந்த படம் மூலியமா, அதுவும் அங்கம்மாள் கேரக்டர் மூலியமா ஒரு டயலாக், ஒரு வசனம் இருக்கும். அதுல ரொம்ப அழகா ஆக்டர்ஸ் வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எப்பயுமே ஒரு அம்மாவும், ஒரு அப்பாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே ஈக்குவல் தான். அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டா வருமோ அத குடுத்து, அவங்களுடைய லைஃப்ல எப்படி தேத்தலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பார்வையாவும், ஒரு பாயிண்ட்டாவும் இருக்குன்றதுல இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த படத்துல வந்து மிக முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீதா கைலாசம். அவங்க தான் அங்கம்மாள்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட்டா நடிச்சிருந்தாங்க. உண்மையாவே அவங்கள பார்த்தா அந்த அங்கம்மாள் அப்படின்றத நீங்க நம்புவீங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆக்டிங், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்தது. ஒரு இடத்துலயும் படத்தோட ஓப்பனிங்ல ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல இருந்ததுன்றதுல டவுட்டே இல்ல. நெறைய இடங்கள்ல அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ரொம்ப அழகா குடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அமரன்ல வந்து சிவகார்த்திகேயன் அம்மாவ பார்த்திருக்கோம். நெறைய படங்கள்ல நெறைய ஹீரோஸோட அம்மாவ நம்ம பார்த்திருக்கோம். அதுலலாம் ஒரு சின்ன கியூட்னஸோட அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேரக்டர பொறுத்தவரைக்கும் ஒரு மாஸ் தேவைப்படுது. அந்த மாஸ அப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கேரக்டர்ஸுக்கு நெறைய ஆர்க் இருக்கு. அந்த எல்லா ஆர்க்கையும்
ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு இதில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு இந்த கதையில் வெறும் பெரியவங்களை பற்றின ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் பேசாமல் அதில் இருக்க மைனஸையும் பேசியிருந்தாங்க. அது இந்த படத்தோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, எப்பயும் நம்ம ஒரு லீட் கேரக்டரை பற்றி பேசணும்னா அதோட ப்ளஸ்ஸை மட்டும் தான் நம்ம பேசுவோம். அதோட மைனஸ் நம்ம எங்கேயோ பெரிய அளவில் காட்ட மாட்டோம். அதுக்கு ரீசன் அந்த கேரக்டர் வந்து லீட் கேரக்டர், அது ஹீரோ அப்படின்றதுனால. இந்த படத்தில் அதையும் பிரேக் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, அந்த கேரக்டர் வந்து சிகரெட்டோ வீடியோன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து குழந்தைங்களும் அதை பண்ணுறாங்கன்றது ஒரு சீனாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்துட்டாவது நிறைய பெரியவங்க சின்ன குழந்தைங்க முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சு நடந்துப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் வர அண்ணன் கேரக்டர் ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கார். அம்மாவுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க கேரக்டரு ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா நமக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையோ, ஊர் மக்கள்லாம் சொல்கிற மாதிரி அம்மா வந்து தொடர்ந்து தம்பியை தான் பார்த்துட்டு இருக்காங்களோன்ற ஒரு உடஞ்சி போய் ஒரு இடத்துல ஒன்று பேசியிருப்பார். அந்த கேரக்டர் யார் பண்ணியிருப்பாருன்னா, இந்த நாடோடிகள் படத்தெல்லாம் காதல் அடித்து ஒருத்தருக்கு வையினார், பேர் எனக்கு டக்குன்னு வரல. அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அவங்க ஒய்ஃப் கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. சரண் வட சென்னையில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் இந்த படத்தில் வந்து 2வது பையனாக நடிச்சிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. ஓவராலாக இந்த படம் ரொம்ப திருப்திகரமான ஒரு படமாகவும், ஒரு சில படங்கள் வந்து மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். ஒரு சில படங்கள் நம்ம அந்த இடத்துக்கே போய் அவங்க கதையை பார்த்தோம், அவங்க கதையில் வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். மிக முக்கியமாக ரீசெண்டாக நீங்கள் மெய்யழகன் பார்த்தீங்கன்னா, பயங்கர சோல்ஃபுல்லான ஒரு மூவியாக இருக்கும். அவங்களுடைய கான்வர்சேஷனே ரொம்ப அழகாக இருக்கும். எப்போ நம்ம ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணும் போதும் மெய்யழகன் படத்துலேருந்து ஒரு சீன் இருந்தால் அதை ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த ரீல் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். அந்தளவுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு படம்ல. அப்படி ஒரு உணர்வை இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருன்றதுல சந்தேகமே கிடையாது. இதுதாண்டி நீங்கள் அங்கமால் பார்த்துட்டு நீங்கள பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.